நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். திஸ் இஸ் யோர் லீலா வித் மை மாம் மீனா. இன்றைக்கி டின்னருக்கு மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும் தான் செய்ய போகிறோம். நோ மோர் வெயிட்டிங், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. மஷ்ரூம் கிரேவிக்கு என்னெல்லாம் தேவை? மஷ்ரூம் ஒரு 200 கிராம், பெரிய வெங்காயம் ஒரு 3 நம்பர், தக்காளி ஒரு 3 நம்பர், இஞ்சி பூண்டு தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, பச்சை மிளகா 4, காஞ்ச மிளகா 2, சீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், கடுகு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன். இந்த மஷ்ரூமை நான் ஆல்ரெடி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூம் தாளிக்கிறதுக்கு இந்த பிரிஞ்சி மசாலா இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கணும். இப்போ இதில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், கசகசா, 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு அந்த பிரிஞ்சி மசாலா பொருளெல்லாம் அதில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, சீரகம், கடுகு, இப்போ அரைச்சி வச்சதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகு பவுடர், தனியாத்தூள், சில்லி பவுடர், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும், தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக 3/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓகே நண்பர்களே, ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன். இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் we are signing off. This is Leela and Meena. Tada, bye bye, take care.